வலியுறுத்துகிறது. ஏனென்றால் எப்படி தொழுகையோ, எப்படி நோன்போ, எப்படி ஹஜ்ஜோ, எப்படி சதகாக்கள், ஜகாத்துக்கள், இதர வணக்கங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதோ, அதே போன்று இந்த ஹிஜ்ரத் என்பதும் ஒரு இபாதத் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொழுகைக்கு எப்படி ஒரு நீயத் பிரதானமான அம்சமோ, ஹிஜ்ரத்துக்கும் ஒரு நீயத்து என்பது மிக பிரதானமான அம்சம். எப்படி ஒரு தொழுகையை தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்ற வழிகாட்டல் அவசியமோ, அதே போல இந்த ஹிஜ்ரத்துக்கும் ஒரு வழிகாட்டல் அவசியம் என்பதின் ஊடாக இது ஒரு வரலாறோ ஒரு நிகழ்வு மாத்திரம் அல்ல, இது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு முஹர்ரம் மாதமும் வருகிற போது ஹிஜ்ரி ஆரம்பிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஹிஜ்ரத் நடந்தது என்பது வேறு, இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதம் என்பது வேறு. இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்தே முதலாவது மாதமாக அது அப்படியே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டுதான் 1447வது ஆண்டு. அந்த ஆண்டுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரத்துடைய மாதத்தில தான் ஹிஜ்ரத்து போனார்கள் என்பது அல்ல அர்த்தம். ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தின் அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போனார்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போனார்கள் என்பது அல்ல. ஆனால் முஹர்ரத்துடைய மாதம் என்பது இஸ்லாத்துடைய முதலாவது மாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இன்றைக்கு கணக்கிடுகின்ற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் என்று கணக்கெடுகின்ற இந்த வெள்ளையர்களுடைய கணக்கு அல்லது சூரிய கலண்டர் என்பது இது ஒரு கணக்கு. ஆனா நாங்க கணக்கெடுக்கின்ற முஹர்ரம், ரஜப், ஷாபான், முஹர்ரம், துல்ஹிஜ்ஜா என்று கணக்கெடுக்குகின்ற இந்த மாதம் என்பது இது சந்திர கணக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுல இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ளணும். நம்ம ஜனவரியை வைத்து நம்முடைய வயதை அளக்கிறோம். ஜனவரி மாதம் நான் பிறந்தேன் அப்படி என்று ஒருவர் வயதை அளக்கிறார் என்றால், உதாரணத்துக்கு ஒருவருக்கு 33 வருஷம் ஆயிருக்கிறது இந்த சூரிய கலண்டர் அடிப்படையில் என்றால், இந்த ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34 வயது என்பதை மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34வது வயதாகிறது என்பது அடையாளம். ஏண்டா இந்த சூரிய கலண்டரை பொறுத்த மட்டும் 365 கால் நாள்ல தான் என்ன செய்யும், இது ஆரம்பிச்சு போய் 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் என்ன செய்யும், கால் நாள் சேர்ந்து ஒரு நாள் ஆகும். ஆனால் இஸ்லாமிய ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அப்படி கால் நாள்ல முடியாது. எனவே ஒருவருக்கு 33 வருஷம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற கணக்கின் அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறது என்றால், ஹிஜ்ரத்தின் கணக்கின் அடிப்படையில், ஹிஜ்ரா கலண்டரின் கணக்கின் அடிப்படையில், பிறை கலண்டரின் அடிப்படையில் அவருக்கு 34வது வருஷமாகிறது என்பது அர்த்தம். ஒருவருக்கு 66 வருஷம் என்றால் ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 68 வருடங்கள் என்பது அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற வார்த்தை வெறுத்தல், ஒதுங்குதல், அல்லாஹுக்காக ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு பயணமாகுதல் என்ற அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த ஹிஜ்ரத் என்பது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டு வருகிற போது நாம் பெருசா சந்தோஷப்பட்டு கொண்டாடுவதா அல்லது கடந்த காலங்களை நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் முஹாசபத்து நஃப்ஸ் செய்து கொள்வதா என்பது மிக பிரதானமான ஒன்று. முஹர்ரத்துடைய மாதத்தில அல்லாஹ்வுடைய தூதர் 10வது நோன்பை மட்டும்தான், ஆஷூராவை மட்டும்தான் நோற்றார்கள். உயிரோடு இருந்தால் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 9ஐயும் நோட்பேன் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா 9 நோக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் இருக்க இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு அண்மித்த அந்த காலத்தில், அந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்றாங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, எல்லாத்திலையும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே யா ரசூலுல்லாஹ், இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளை யூதர்களும் பிடிக்கிறார்கள்,
நாங்களும் பிடிக்கிறோம், என்ன மாற்றம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9 பிடிப்பேன் என்னாங்க. நம்ம வரலாறுல நம்மட வாழ்க்கையில வழக்காறுல பேசுகிற நேரத்துல கூட ஆஷூரா தாசுவான்னு தான் சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? ஆஷூராண்டா 10, தாசுஆண்டா 9. நம்ம எப்படி சொல்லிருக்கணும்? பழக்கத்துல எப்படி வரணும்? 9, 10 தாசுவா ஆஷூரான்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 10 தான் பிடித்தார்கள், 9ஐயும் பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்காக அன்றையிலிருந்து அந்த வழக்காறு ஆஷூரா தாசுவா நோன்பு, ஆஷூரா தாசுவா நோன்பு அப்படியே பழக்கத்துல வந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நான் இந்த 9வது நோன்பை பிடிப்பேன் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் எந்த யூத கலாச்சாரம் அழித்தொழிக்கப்பட வேண்டுமோ, எந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டுமோ அதற்காக 9ஐயும் நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று நாம் எதை அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரால் சொல்லுகிறோமோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத அடிப்படையில் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் ஷியாக்களின் ஊடாக, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்களின் ஊடாக பிற மாற்று மத கலாச்சாரத்துடைய பண்பாடுகள் இந்த சமூகத்திலே விதைக்கப்பட்டு இருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான் இந்த முஹர்ரம் மாசம் வந்த உடனே புத்தாண்டு பிறந்து விட்டது அப்படி என்று கொஞ்சம் பேர் கொண்டாடுவாங்க. இப்ப எல்லாம் அது குறைய. முதல் ஒரு காலம் இந்த புத்தாண்டு கொண்டாடுகிற ஒரு பழக்க வழக்கம், அதுல புதிய உடுப்புகள் உடுக்கிற ஒரு பழக்க வழக்கம், மாற்று மதத்தார்களை போல ஒரு புத்தாண்டை கொண்டாடுகிற ஒரு பழக்க வழக்கம் நம்முடைய சமூகத்துல இருந்தது. அது மருவி 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 அப்படியே வந்து இப்ப நம்முடைய சமூகத்துல எப்படி மாற்று மத உறவுகள் நியூ அப்படி என்று ஒரு வார்த்தையை போட்டு அந்த புத்தாண்டை வரவேற்கிறார்களோ, இன்னைக்கு சோசியல் மீடியாவுல எங்கட சமூகம் இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறவர்களும் இல்லாமல் இல்லை. ஆனா இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணானது. ஏன்னா யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் மாற்றம் செய்வதற்காகத்தான் 9 பிடிப்பேன் என்னாங்க. அந்த யூதர்களுடைய கலாச்சாரங்கள்ல ஒன்றுதான் இந்த நினைவேந்தல், இந்த புத்தாண்டுகளை கொண்டாடுறது, இந்த மரணித்தவர்களை ஒவ்வொரு காலக்கெடுகள் அவர்கள் ஞாபகப்படுத்துறது, அவர்களுக்காக வேண்டி எல்லைகள் கடந்து அதை அவங்க புகழ்ந்து பாட்டு படிக்கிறதெல்லாம் இது இந்துத்துவ யூதத்துவ கலாச்சாரத்தின் பின்புலத்தில இருந்து வந்தது. அதே பழக்கத்தை போல இந்த முஹர்ரமும் ஹிஜ்ரத்தும் இந்த சமூகத்தில் பார்க்கப்படக்கூடாது. ஹிஜ்ரத் என்பது வெறும் வரலாறு அல்ல, அது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த ஹிஜ்ரத்து வந்துட்டும் என்றால் கடந்த காலத்தில் நாம் விட்ட தவறுகள், பாவங்கள், விட்ட அமல்கள் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். ஹிஜ்ரத்து வந்துட்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இபாதத்தோடு மார்க்க வணக்க வழிபாடுகளோடு பாவத்திலே இருந்து ஓரமாகுதல் என்ற பண்பாடுகளோடு நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பதை இந்த உலகத்திலேயே வெறுத்து ஒதுங்குதல் என்பதுதான் அர்த்தம். குறைந்தபட்சம் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருந்து வந்த பாவத்தில் இருந்தாவது நாம் ஹிஜ்ரத்து போக முடியாவிட்டாலும் மனதால் ஒரு பாவத்தை ஏனும் விட்டு விலகுறோம் என்றால் அந்த ஹிஜ்ரத்தை கண்ணியப்படுத்துகிறோம் என்பது அடையாளம். நம்மளால் அந்த பாவத்தில இருந்து கூட விட்டு விலகி தூரமாக முடியல என்றால் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவதற்கோ, முஹர்ரத்தை பற்றி பேசுவதற்கோ, இந்த ஹிஜ்ரத்தின் தியாகத்தை பற்றி பேசுவதற்கோ நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பது அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா 2 இபாதத்துக்களை உச்ச இபாதத்துக்களாக அடையாளப்படுத்தி அந்த 2 இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் பெயர் போட்டு அழைத்த ஒரு உயர்ந்த இபாதத்து என்றால் முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற அந்த முஜாஹித். இதுதான் இஸ்லாத்தில இருக்கிற இபாதத்தில ஃபர்ஸ்டான முதல் தரத்தில உள்ள இபாதத். இரண்டாவது ஒரு இபாதத் இஸ்லாத்தில இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக ஒரு மண்ணை விட்டு வெறுத்து ஒதுங்கி இன்னும் ஒரு மண்ணில போய் அவன் வாழுகிறான் என்றால் இதுக்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற இபாதத். இந்த 2 இபாதத்தும் இஸ்லாத்தில் உச்சகட்ட இபாதத். ஆனால் சில நேரங்களில் இந்த ஜிஹாது என்று சொல்லுகிற, இந்த முஜாஹிது என்று சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற இபாதத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத்
ஒரு உயர்ந்த இடத்தில் சில சந்தர்ப்பத்தில் வைத்து பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்தார்கள், ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்தது, யுத்த களங்களே அனுமதிக்கப்பட்டு அதுல ஃபீஸபில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீக்குகிற ஒரு வணக்கம் உருவாக்கப்பட்டது என்பதை என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏன் இந்த ரெண்டு இபாதத்தும் உயர்ந்தது அப்படி என்று கேட்டால், ஒன்று அல்லாஹுக்காக போராடுதல் என்பது இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காமல் சொத்து சுகம் தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் இதற்கு பிறகு இந்த மண்ணில் நான் வாழ முடியாது என்ற மன எண்ணத்தோடு என்னுடைய உடலையும் உயிரையும் சொத்தையும் அல்லாஹுக்காக நான் கொடுக்கிறேன், திரும்ப இந்த மண்ணுக்கு மேலே நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு போராடுவதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்து அந்த முஜாஹித் என்று சொல்லுகிற அந்த ஃபீஸபில் அந்த ஜிஹாதுல அந்த உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற உயர்ந்த இபாதத். இரண்டாவது, ஒரு மண்ணை ஒரு மனிதன் விட்டு போற போது இந்த மண்ணுக்கு திரும்ப நான் வந்தாலும் இந்த மண்ணில் நான் தங்க முடியாது. இந்த மண்ணில் விட்டு விட்டு போகிற சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் நான் திரும்பவும் பெற முடியாது. இதற்கு பிறகு நான் பிறந்த மண், நான் வாழ்ந்த மண், நான் வளர்ந்த மண், எனக்கு மீண்டும் இஸ்லாமிய சூழல் அந்த மண்ணில் வாழ்வதற்கான இடம் கிடைத்தாலும் நிலைமைகள் கிடைத்தாலும் அதையும் நான் அல்லாஹுக்காக எடுக்க மாட்டேன், அந்த மண்ணுக்கு மீண்டும் வரமாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு ஒரு மண்ணில் இருந்து வெளியேறி இன்னும் ஒரு மண்ணுக்கு போய் வாழ்வதுதான் ஹிஜ்ரத் என்பது. இந்த ரெண்டும் இருக்கிறதே, இது வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்கின்ற உச்சகட்ட தியாகம், உச்சகட்ட தியாகம். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத் தரப்படுமாக இருந்தால் எந்த மண்ணை தேர்ந்தெடுப்போம் சொல்லுங்க? நம்ம எல்லாம் மக்காவை தேர்ந்தெடுப்போம். ஏன் மக்காவுல போவோம், அங்க இருக்கிற உயர்ந்த மண்ணில வாழ்வோம், அங்க மௌத்தாகிடுவோம் என்று. ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுல தான் வாழ்ந்தாங்க, அந்த மக்காவுல தான் பிறந்தாங்க. 53 வருஷம் ஒரு மண்ணில வாழ்ந்துட்டு அந்த மண்ணில திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து அந்த மண்ணில இருந்து 53வது வயதுல வெளியேறி போவது என்பது இது எவ்வளவு பெரிய தியாகம். அதுவும் சாதாரண மண்ணா, அதுவும் இருக்கிற மண்ணை விட்டு போற இன்னும் ஒரு மண், இருக்கிற மண்ணை விட உயர்ந்த மண் என்றா பிரச்சனை இல்லை, மனசுக்கு கூட ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனா இருக்கிற மண்ணை விடவும் ஒரு 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 நோயுள்ள ஒரு இருள்மயமாகிய அதுவும் ஒரு பிசினஸ் மண் இல்லாத ஒரு 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 என்ன சொல்றது ஒரு விவசாய பூமியாக இருக்கிற அந்த மண்ணுக்கு போறா எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரு சிறந்த மண், அதாவது பொருளாதார ரீதியிலும் சிறந்ததுதான், மார்க்க ரீதியிலும் சிறந்ததுதான், பொருளாதாரத்திலையும் உயர்ந்ததுதான், மார்க்கத்திலையும் உயர்ந்ததுதான் அந்த மண். மக்கா என்பது உலகத்திலே உள்ள மண்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மண். மக்கா என்பது முபாரக் என்று அல்லாஹுவினால் பரக்கத்து செய்யப்பட்ட மண். மக்கா என்பது முகத்தஸ் என்று தூய்மைப்படுத்தப்பட்ட மண். மக்கா என்பது முதலாவது மஸ்ஜித் உருவாகிய ஒரு மண், மஸ்ஜிதுல் ஹராம் உள்ள ஒரு பூமி. மக்கா என்பது அல்லாஹ்விடத்தில் தனிச்சிறப்புக்கு உள்ள ஒரு பூமி. மக்கா என்று சொல்லுகிற நகரத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த பூமி. மக்காவில் செய்கின்ற இபாதத்துக்கு உலகத்தில் எந்த இடத்தில் செய்தாலும் அதே அளவான கூலி இல்லாமல் இரட்டிப்பாக வழங்கப்படுகிற ஒரு பூமி. மக்காவில் செய்கின்ற பாவத்துக்கு இரட்டிப்பான பாவங்கள் வழங்கப்படுகிற ஒரு புனிதமான ஒரு பூமி. முதலாவது அல் குர்ஆனிய வசனம் இறங்கிய வகையுடைய பூமி, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த பூமி, இந்த உலகத்திலே அல்லாஹுவினால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு பூமி, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வந்து அந்த மண்ணில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லுகிற பூமி, நிறைய நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய ஒரு பூமி, ஜம்சம் என்று சொல்லுகிற நீர் உள்ள ஒரு பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஓடிய சஃபா மர்வா என்று சொல்லுகிற வணக்கம் உள்ள ஒரு பூமி. அந்த பூமியை தான் எல்லா மக்களும் முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற உயர்ந்த பூமியை விட்டுட்டு ஒரு மனுஷன் போய் இன்னும் ஒரு பூமியில வாழ்வது என்பது எப்படியான ஒரு வேதனையாக இருக்கும் நினைச்சு பாருங்க. மதீனா என்ன? நோயுள்ள பூமி. மதீனா என்ன? அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிற பூமி. மதீனா என்பது என்ன? ஒரு விவசாய மண். அல்லாஹ்வுடைய தூதர்
ஹிஜ்ரத்து போவதற்கு முதல் சில கனவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பாங்க. என்ன கனவு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யமன் போன்ற வேறு வேறு நாடுகள்ல உள்ள ஏரியாவுக்கு ஹிஜ்ரத்து போற மாதிரி கனவு. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவை நினைச்சு பார்க்கவும் இல்லை போவோம் என்று. மதீனாவுக்கு நம்ம போவோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமும் இல்லை, ரசூலுல்லாஹ் போறதுக்கு நினைச்சும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் ஊடாக சொல்லப்பட்டது, நீங்கள் மதீனாவுக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டதினால் அல்லாஹ்வுடைய தூதர் போனார்களே தவிர அந்த மண்ணை ரசூலுல்லாஹ் தெரிவு செய்து போகவில்லை. அதனாலதான் அனஸ் அவர்கள் சொல்றாங்க, லம்மா கதிமல் மதீனா அந்நபியு லம்மா கதிம, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு முதலாவது வருகிற போது முழு மதீனாவும் அப்படியே இளங்கக்கூடியதாக இருந்தது. என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில் மௌத்தாகினார்களோ அந்த முழு மதீனாவும் இருள்மயமாக மாறி போனது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான், ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முதல் அந்த பூமிக்கு பேரு எதிரிப். ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு மதீனா முனவ்வரா, இளங்கக்கூடிய வெளிச்சமான ஒரு மண் என்ற ஒரு பூமியாக இருந்தது என்பதை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் பார்க்கிறோம். லம்மா கானல் யௌமு அல்லதி தகல ஃபீஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அதா மின்ஹா குல்லு ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மதீனாவுக்கு வருகிற போது மதீனா முழுக்க ஒளி வீசக்கூடியதாக இளங்கக்கூடியதாக இருந்தது. ஃபலம்மா கான யௌமுல்லதி மாத்த ஃபீஹி அظلم மின்ஹா குல்லு ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்ணில் என்று மரணித்தார்களோ அன்றே அந்த மதீனா முழுக்க இருள்மயமாக மாறி போனது என்பதை அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள் சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மண் மக்காவை விட்டுவிட்டு ஒன்றுக்குமே ஏலாத நோயுள்ள சிரமமான விவசாயம் உள்ள அடிக்கடி நிலநடுக்கம் நடுங்கக்கூடிய அந்த மண்ணுக்கு போய் வாழ்வது என்பது அல்லாஹுக்காக தவிர வேற எதற்காக வேண்டியும் வாழ முடியாது. நமக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு நீங்க போகலாம்டா, யூகே, லண்டன், அமெரிக்கா, எங்கு நிறைய காசு பணம் கிடைக்குமோ அங்கு போறதான் நம்ம விரும்புவோம். நம்மட நல்ல ஊரை விட்டுட்டு போறதுக்கு விரும்ப மாட்டோம். நல்ல ஊரு, உயர்ந்த ஊரு, அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்த மண்ணை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் போனார்களாக இருந்தால் அது சாதாரணமானது அல்ல. அடுத்து நினைச்சே கூடாது, மதீனாவுக்கு தான் முதலாவது ஹிஜ்ரத்து போனண்டு. மதீனாவுக்கு முதல் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு போனாங்க, அதுவும் ஒரு ஹிஜ்ரத் தான். அங்க போய் ரசூலுல்லாஹ் இருந்து தஅவா செய்யறதுக்கு தான் யோசிச்சாங்க. அதுக்கு முதல் அபிசீனியாவுக்கு 2 தடவைகளும் செஞ்சிச்சு சஹாபாக்கள் போனாங்க. அதுல அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களும் போனாங்க. அவங்க தான் வந்து மதீனாவுல இருக்கிற போது சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் தான், 2 கூலிகள் உண்டு என்று சொன்னாங்களே, அதையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து நீங்க அபிசீனியாவுக்கு போனது ஒரு ஹிஜ்ரத், இப்ப மதீனாவுக்கு வந்திருக்கீங்க அதுவும் ஒரு ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் இந்த இடத்துல இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை மாத்திரம் சொல்ல வரல. ஹிஜ்ரத் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போனாங்க, எல்லா சஹாபாக்களும் அபிசீனியாவுக்கு போகிற போது அபூபக்கர் அவர்களும் ஆசைப்பட்டு நானும் போகட்டுமான்னு கேட்டாங்க. பொறுமையாக இருங்க அப்படி என்றாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் வரட்டுமான்னு கேட்கிறாங்க, பொறுமையாக இருங்கன்றாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக காலையிலையும் மாலையிலையும் தான் அபூபக்கர் வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் அதற்கு முரணாக ஒரு வெயில் நிறைந்த நேரத்துல தலையில ஒரு துணியை போட்டுக்கொண்டு அவசரமாக அபூபக்கர் வீட்டுக்கு போனாங்க. உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க, வாங்கன்றாங்க. எல்லாரையும் வெளியில அனுப்புங்கன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களோட குடும்பம் தானே இருக்குது அப்படி என்றாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் வந்த செய்தி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மண்ணை விட்டு போவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி தந்து விட்டான், புறப்படுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு முதல் அபூபக்கர் அவர்கள் 4 மாசம் நல்ல புல்லுகளை போட்டு 2 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தாங்க என்பதை, அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அவருக்காகவும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை வரலாறுகளிலே ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்றைக்கு போன அபூபக்கர் சித்திக் அவர்கள், அன்றைக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய் ஒரு இடத்துல அந்த மலையில தங்குறாங்க 3 நாள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பது வரலாறு. அந்த ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போற நேரம் 2 ஒட்டகத்தை அபூபக்கர் அவர்கள் வளர்க்குறாங்க. வளர்த்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை நான் பணம் தருகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்துட்டு தான் ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு புனிதமான பயணம்.
நான் யாருடைய சொத்திலும் நான் பயணமாக கூடாது, என்ற சொந்த செலவில் நான் பயணமாக வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த சௌர் குகையில 3 நாள் தங்கியிருக்கிற நேரம் முஹம்மது இப்னு அபூபக்கர் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர் அபூபக்கருடைய மகனார் 3 நாளும் சுபஹானல்லாஹ் இரவாகி இருள் சூழுகிற நேரத்துல குகைக்குள்ள போய் பாப்பாவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் இருப்பாங்க. இளம் புள்ள, சரியான புத்திசாலி. விடிஞ்சி விடிய காலை வருவதற்கு முதல் ஓடி போய் மக்காவுல குறைஷிகள் என்ன கதைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நபராக 3 நாளும் இருந்தாங்க. நமக்கு இந்த இஸ்போக்கு பள்ளிக்கு வரதே நம்மட பிள்ளைகளோட பெரிய போராட்டமா இருக்கு. 5 நேரம் நம்மட பிள்ளைகளை தொழுகைக்கு போங்க என்று சொல்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. அவ்வளவு எல்லாம் இருந்தும், ஏசி, ஃபேன், லைட்டு வெளிச்சம் எல்லாம் இருந்தும், வீடு வாசல் மெட்ரஸ் எல்லாம் இருந்தும் நமக்கு இந்த ஒரு இபாதத்தை செய்யறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 நாள் ஒரு நாளும் விடாமல் அபூபக்கருடைய மகனார் தனியாக பாப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தங்கி இருக்கிற மலைக்குள் இரவானவுடன் போய் தங்குவார். யாருக்குமே தெரியாது. அந்த இரவு விடிவதற்கு முதல், வெளிச்சம் வாரத்துக்கு முதல் ஓடி போய் வீட்டுல தூங்கியவரை போல அங்குள்ள தகவல்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சேர்ப்பார் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இபாதத் என்பது இது சாதாரணமானது அல்ல என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஒரு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை, இந்த தியாகத்துக்கு நிகர் வேற எதுவும் இல்லை என்பதற்கு ஒரு வரலாற்று சான்று பாருங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற நேரம் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேரும் மக்காவுல அவ்வளவு இரக்கமான கணவனும் மனைவி, அவ்வளவு பாசம். ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கான அனுமதியை கொடுத்தவுடன் 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத்து போறாங்க. எங்க? அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவுல போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவுல கொஞ்ச நாள் வாழ்றாங்க. 2 பேரும் அவ்வளவு இரக்கமான இணை பெரியாத கணவன் மனைவி. 2 பேருக்கும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு, ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இந்த நேரத்துல தான் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட காலம். இந்த நேரத்துல 2 பேரும் இஸ்லாம் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக எங்கு போனாலும் 2 பேரும் ஒன்றாக வாழக்கூடிய 2 கணவன் மனைவிகள் மக்காவுல இருந்து போறதுக்கு முடிவு செய்து 2 பேரும் போவோம், ஹிஜ்ரத்து போவோம் என்று மேற்கொள்றாங்க. இந்த நேரத்துல தான் மக்கத்திலே உள்ள உம்மு சலமாவுடைய குடும்பம் வந்து தடுக்கிறாங்க. எங்கட மகளை விட்டுட்டு போங்க, பிள்ளையை விட்டுட்டு போங்க, மகளையும் பிள்ளையையும் கூட்டிட்டு போகணும் என்று நினைத்தால் உசுறு போயிடும். அங்கால அந்த குடும்பம், இஞ்சால இந்த குடும்பம், நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போக முடியாது, நீங்க ஹிஜ்ரத்து போக கூடாது, கொண்டுடுவோம், ஒன்று போறன்னா பிள்ளைய விடுங்கோ அல்லது மனைவியை விடுங்கோ, நீங்க என்னையாவது செய்யுங்கோ என்ற போராட்டம் வர நேரம் சுபஹானல்லாஹ், இவ்வளவு பாசமான மனைவியையும் கை குழந்த சின்ன குழந்தையையும் விட்டுட்டு போறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் சொல்லுங்கள்? யாருக்கு தான் வர மனசு? அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளையா அன்பின் மனைவியா, அல்லாஹ்வுடைய கட்டளையா பாசமான பிள்ளையா? மனசுல போராட்டம். சுபஹானல்லாஹ், மனைவியை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் போறேன், நீ வேணாம். அல்லாஹ்வுடைய கட்டளை நான் போறேன், பிள்ளை வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி மாத்திரம் நான் புறப்படுகிறேன் என்று மக்காவை விட்டு மதீனாவுல போய் வாழ்றாங்க. இந்த மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு நாளும் இந்த மக்காவில இருந்து கொண்டு கை குழந்தைய தூக்கி அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு எந்த இடத்தில் தன்னுடைய கணவர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு பிரிந்து போனாரோ
அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டு அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். கணவனை நினைத்து, அவருடைய வாழ்க்கையை நினைத்து, சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து அழுவார்கள். அழுகிற நேரம் ஒரு கவிதை படிப்பார்கள். இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த என்னையும் உங்களையும் இந்த துரோகிகள் பிரித்து விட்டார்களே அப்படின்னு கண்ணீர் வடித்து 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 அந்த இடத்திலே இருந்து அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் போவாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. வருவாரா கணவர் என்று எதிர்பார்ப்பாங்க, யாருமே இல்லை என்ற போது அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள். இதை பார்த்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இவ்வளவு வேதனையோடும் இவ்வளவு கஷ்டத்தோடும் அவர் மீது உள்ள இவ்வளவு பாசத்தோடும் இந்த பெண் துடிக்கிறாரே என்றதை அறிந்தவர், நீங்க இந்த மண்ணை விட்டு போங்க, நீங்களும் மதீனாவுக்கு போங்க அப்படி என்று சொல்லி அந்த கை குழந்தையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உதவி செய்தும் அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்க போறாங்க. கணவன் குபா என்று சொல்லுகிற இடத்தில் ரசூலுல்லாஹ் போய் முதலாவது கட்டிய அந்த மஸ்ஜித் அந்த இடத்துல இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவ்வளவு சந்தோஷமாக வாழ்றாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுப்பானே ஒரு இன்பம், அவ்வளவு இன்பத்தோடு அந்த இடத்திலே வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு மக்கா தான் சொந்த ஊரு, மக்காவுல தான் குடும்பம், மக்காவுல தான் கணவன் குடும்பம், மக்காவுல தான் மனைவியுடைய குடும்பம், மதீனாவுல யாருமே இல்லை இந்த மதீனத்து மக்களை தவிர. அப்படி இருக்கிற தருணத்துல தான் அன்பு காட்டி நேசம் காட்டி இரக்கம் காட்டி வாழ்ந்த அன்பு கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வரலாறு சாதாரண வரலாறு, இந்த வரலாறு சாதாரண வரலாறா தோழர்களே? அந்த இடத்துல மௌத்தாகிறாங்க. அவட வேதனைக்கு அளவை, அவ்வளவு கவலை. ஏன்? தாய் தந்தை கணவன் வழி மனைவி வழி உறவு ஊரு சொந்த பந்தம் என்று யாருமே இல்லாத நேரம், அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த மதீனாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா கணவனையும் எடுத்துக்கொண்டால் நம்மட மனைவிமாருடைய நம்மட மனநிலைமை எப்படி இருக்கு? என்னடா அப்பா இப்பதான் வந்தாங்க, அதுக்கடையில் அல்லாஹ் பாருங்க எடுத்துட்டான், இதெல்லாம் தான் பேசும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ சொல்லி கொடுத்தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரும் மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. உம்மு சலமா மனசுக்குள்ள நினைக்கிறார், யா அல்லாஹ், ஏற்பட்ட துன்பத்துக்கு எனக்கு நீ நலவைத்தா, இந்த துன்பத்தை விடவும் எனக்கு நீ நல்லதைத்தா. அல்லாஹும்ம அஜுர்னி வ குலுஃப் லி கைரும் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவை, அதை விட சிறந்ததை எனக்கு தா. இப்போ ஓதக்குள்ள அவ நினைக்கிறா, இந்த கணவரை விடவும் எனக்கு இந்த மண்ணில் சிறந்த கணவர் யாருதான் இருக்க முடியும்? அவ்வளவு அன்பும் இரக்கமும் பாசமும் நிறைந்த ஒருவரை இழந்துவிட்டு இந்த துஆவை ஓதுகிறேனே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால ஓதுறேன் என்பதற்காக ஓதினான். அபூபக்கர் உமர் பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து திருமணம் முடிக்க அனுமதி கேட்டாங்க. அபு சலமாவுடைய இடத்துக்கு யாருமே தகுதி இல்லை, எனக்கு யாருமே வேணான்னாங்க. சுபஹானல்லாஹ். இந்த துஆவுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை முடித்துக் கொண்டேன் என கேட்டாங்களே. யா அல்லாஹ், ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலி கொடு, இதை விடவும் எனக்கு சிறந்ததைத்தா. என் கணவரை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்தவராக அபூபக்கரோ உமரோ யாருமே எனக்கு தெரியலையே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சலமாவை விடவும் சிறந்தவர் தானே, அல்லாஹு தஆலா எனக்கு கணவனாக தந்தான் என்றாங்க. என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது லேசான தியாகங்களை கொண்டு வந்த ஒரு இபாதத் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நம்மட வீட்டுல நம்ம இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசுற நானும் நீங்களும் நமக்கிட்ட என்ன தியாகம் இருக்குது? இன்னைக்கு இந்த பள்ளியில் ஒரு பயான் நடந்தா நம்மட தியாகம், அந்த பள்ளியில இருந்து இந்த பள்ளியில வந்து பயானுக்கு உட்கார்றதுக்கு மனசு இல்லை. அந்த பள்ளியில ஒரு பயான் நடந்தா இங்கிருந்து அந்த பள்ளிக்கு போய் ஒரு பயானில நடந்து கொள்ள மனசு இல்லை. ஒரு நிர்வாகத்துல ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நிர்வாகத்திலிருந்து விலகிட்டாருண்டா அவர் இந்த பள்ளிக்கு தொடர்பு இல்லை. எனக்கு புரியலப்பா, நம்மட தியாகங்கள் என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? என்ன தியாகங்கள் செய்கிறோம்? ஹிஜ்ரத்தை பத்தி பேசுகிறோம், தியாக வரலாற்றை பத்தி பேசுகிறோம். நம்மட பிள்ளைகிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது?
மனைவி கிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம அன்றாடம் போன்ல செய்கிற பாவத்தையாவது இந்த ஹிஜ்ரத்துடைய வருஷத்திலிருந்து ஒதுக்கிவிட்டு அதை வெறுத்து மாறுகிற மனநிலைமை நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு காலம் டிவில ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வீட்டுக்குள்ள பாவம் செய்தோம். ஒரு படத்தை பார்ப்போம், எல்லாரும் குடும்பமாக இருந்து ஒரு திரையில ஒரு படமோடும் தரையில உட்கார்ந்திருந்து அந்த படத்தை பார்ப்போம். அது கூடாது, ஹராம் என்று தெரிஞ்சு அந்த பாவத்தை செஞ்சோம். அன்றைக்கு எல்லாரும் பயம் பண்ணாங்க, பாவம் பாவம் என்று. அது அப்படியே மருவி காலம் போய் விடுபட்டுட்டு, சுப்ஹானல்லாஹ், நவீன முறையில இன்றைக்கு 1 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு பாவம் செய்த நாங்க பள்ளிவாசல்ல, தொழில் செய்யற இடத்துல, பயான் கேட்கிற நேரத்துல, பஸ்ஸில, வேலை செய்கிற நேரத்துல, வெளியாடுற இடத்துல, தூங்குற பெட்டில, தூக்கம் வரத்துக்கு முதல் தூங்கி கண்ணை முழிச்ச உடனே ஹேண்ட்போனை எடுத்து பேஸ்புக்கை பார்க்கிறோம், அதுல வர போட்டோக்களை ரசிக்கிறோம், தேவையில்லாத காட்சிகளை பார்க்கிறோம், சினிமா காட்சிகள் வருகுது, பாட்டு வருகுது, மியூசிக் நடக்குது. அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மனசால வேதனைப்படுற அளவுக்கும் மனநிலைமை இல்லாத அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்ம ஹிஜ்ரத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. மகண்ட கையில ஒரு போன், வைஃபட கையில ஒரு போன், வாப்பட கையில ஒரு போன், மூத்த பிள்ளைட கையில ஒரு போன், இளைய பிள்ளைட கையில ஒரு போன். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பார்க்கிறான், இவனுக்கு என்ன விருப்பமோ இதை பார்க்கிறான், வாப்புக்கு என்ன விருப்பமோ. வேண்டியத்தை 24 மணித்தியாலமும் இந்த பாவம் அரங்கேற்கு. அன்றைக்கு ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம், இன்றைக்கு ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலமும் இந்த பாவம் கூடி போயிருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு பேசுகிற நாங்க குறைந்தது இந்த பாவத்தில இருந்து வெறுத்து ஒதுங்கி, ஹிஜ்ரத் என்றால் அதுதானே, அதையாவது செய்வோமாக இருந்தால், நன்மையாவது அதிகமாக செய்வோமாக இருந்தால், அதுதான் நமக்கு படிப்பினை தர வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் இது போன்று பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அதுவல்ல இந்த இடத்தின் முக்கியத்துவம் என்பதை நானும் நீங்களும் கருத்தில் கொண்டு வாழ்க்கையில ஒரு பாவத்தை இந்த புது வருஷத்துல வெறுத்து ஒதுங்கி அதுல இருந்து மனசளவுல ஹிஜ்ரத் செய்கின்ற, வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட்டிக் கொள்ளுகிற, கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு தௌபா செய்கிற, நிகழ்காலத்தில் என்ன என்ன நன்மைகள் செய்யலாம் என்ற அந்த நல்ல செய்திகளை இதன் ஊடாக படித்துக் கொள்ளணும். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய கண்ணியமான மாதம், முஹர்ரம் மாதம். வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ், யார் இந்த அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடு. ரமலானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த முஹர்ரத்துக்கு கொடுக்கிறோமா? ரமலான்ல தொழுகிற மாதிரி இந்த காலத்துல தொழுகிறோமா? ரமலானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் துல் ஹிஜ்ஜாவுக்கு கொடுக்கிறோமா? ரமலானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ரஜபு மாதத்துக்கு கொடுக்கிறோமா? ரமலானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் துல் கஅதாவுக்கு கொடுக்கிறோமா? அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். ஆனா ரமலான் உசர்ந்த இடத்துல இருக்குது, உயர்வுதான். ஆனா அதுல பாவம் செய்யாத நாங்க, அதுல தப்பு செய்யாத நாங்க, அதுல இபாதத் செய்கிற நாங்க ரஜபுடைய மாதத்துல, முஹர்ரத்துடைய மாதத்துல, துல் கஅதாவுல, துல் ஹிஜ்ஜாவுல நிறைய நாங்க பாவம் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம், நாங்க அல்லாஹுவை மறந்து வாழ்கிறோம், இபாதத் செய்யாம விடுறோம். ஆனா ரமலான்ல ஒரு மாதிரியாகவும், முஹர்ரத்துல இன்னும் ஒரு மாதிரியாகவும், ரமலான்ல ஒரு மாதிரியாகவும், ரஜபுல இன்னும் ஒரு மாதிரியாகவும், ரமலான்ல ஒரு மாதிரியாகவும், துல் கஅதாவுல ஒரு மாதிரியாகவும், ரமலான்ல ஒரு மாதிரியாகவும், துல் ஹிஜ்ஜாவுல இன்னும் ஒரு மாதிரியாகவும் நானும் நீங்களும் வாழ்கிறோமாக இருந்தால், நமக்கிட்ட நம்ம உமர் அவர்கள் யோசித்ததை போல நான் ஒரு முனாஃபிக்கா என்று யோசிக்க வேண்டி இருக்கிறது. நான் ஒரு முனாஃபிக்கா என்று இது அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த மாதத்துல நிறைய இபாதத், நிறைய அல்லாஹுடைய கட்டளைகள், நிறைய பாவங்கள்ல இருந்து தூரமாகுதல் என்பது மிக பிரதானமான ஒன்று. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும், இருந்தாலும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த முஹர்ரத்துடைய மாதம் வந்தால் இந்த ஷியாக்களுக்கு ஒரு குதூகலம் அல்லது ஒரு வேதனை, இந்த ரெண்டும் நடக்கும். ஷியாக்களுக்கும் இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் என்ன தொடர்பு? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுல முதலாவது புரிஞ்சு கொள்ளோடும், இன்றைக்கு இருக்கிற உலக வரலாறுல வழிகட்ட இயக்கங்கள் நிறைய, காதியானியாக்கள், ஹவாரிஜிகள், இப்படிப்பட்ட நிறைய வழிகட்ட இயக்கங்கள் இந்த உலகத்துல உருவாகினாங்க. இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான நிறைய சித்தாந்தங்கள் இந்த உலகத்துல உருவாகிச்சு. அந்த ஷியாவை போல கேடுகட்ட ஒரு கூட்டம் இந்த உலக வரலாற்றில் உருவாகவில்லை என்பதைத்தான் நானும் நீங்களும்
புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன் சொல்றேன்னால், இன்றைக்கும் இந்த வழிகட்ட கூட்டங்கள்ல ஒரு உலக வரலாற்றில் அரசியல் ரீதியாகவும் ஒரு பலமான ஒரு அமைப்பு நாடு என்றால் அது ஷியாக்களுடைய நாடுதான். அப்படி எந்த ஒரு நாடும் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கல. ஆனால் ஷியாக்கள் வழிகட்டவர்கள், அவர்கள் காபிர்கள், அவர்கள் இறைவனுடைய தூது செய்தியை மறுக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அப்பால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த யுத்தங்களும், இன்றைக்கு இருக்குகின்ற இந்த இஸ்ரேல் ஈரானிய போராட்டங்களும் வரலாறு தெரியாத, இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்க முடியாத இந்த பேஸ்புக் போராளிகளாக இருக்குகின்ற இந்த ஷியாக்களுடைய விபரீதம் தெரியாமல் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற இந்த இளசுகள் உண்மையில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன், அவர்கள் தெரியாமல், அவருடைய பாரதூரம் அறியாமல் பலஸ்தீனத்தின் காசா மக்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்த ஷியாக்களையும் கொஞ்சம் பாசப்படுத்தி பார்க்கின்ற ஒரு வரலாறு இன்றைய நவீன உலகத்தில் பேசப்படுகிற ஒரு வரலாறாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஷியாக்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு சுருக்கமாக இந்த ஷியாக்களை நீங்க படித்துக் கொள்வீர்களாக இருந்தால், இவ்வளவு பாரதூரமான வரலாற்றை கொண்டவர்களா இவர்கள் என்பதை யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தின் பிறகு ஒரு சுருக்கமான ஒரு பார்வை இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஷியாக்கள் என்பவர்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தின் பிறகு இந்த மண்ணுக்கு மேலே கிளம்பிய கூட்டம் தான் ஷியாக்கள் என்பது. ஆரம்பத்தில் இந்த ஷியா என்று சொல்லுகிற ஷியாண்டா கொஸ்தி, கோத்துரம், ஒருவரை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்பது அர்த்தம். ஆரம்ப காலத்துல இவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனா ஷியாக்கள் என்ற பேரு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் இரண்டு பேரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றுதான் முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு 35 வருஷங்கள் கழித்து இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த ஷியா எங்கு ஃபர்ஸ்டா உருவாகுது என்றால், சன்ஆ என்று சொல்லுகிற இடத்தில் தான் இந்த ஷியா என்று சொல்லுகிற ஷியாயிசம் உருவாக்கப்படுகிறது. இதனுடைய முஅஸ்ஸிஸ், இதை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. இந்த முஅஸ்ஸிஸ் யார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு சபா. நினைச்சிக்க கூடாது அப்துல்லா என்று வாரத்தால எல்லாரும் முஸ்லிமா இருப்பான் என்று நினைக்க கூடாது. ஜாஹிலியா காலத்துல நிறைய பேருக்கு அப்துல்லா தான். அப்ப அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொன்னா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்க கூடாது. இவன் ஒரு யூதன். இவன் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல இஸ்லாத்துடைய பெயரால் பிரிவுகளை உண்டாக்கிய ஒரு யூதன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு ரத்தம், முஸ்லிம்களுடைய ரத்தம் இந்த மண்ணுக்கு மேலே அன்று சிந்துவதற்கு மிக துல்லியமாக ஈடுபட்டவன் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா. இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத யூதர்கள், அன்றையில இருந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் யூதர்கள் தான். இந்த யூதர்களுடைய சதி திட்டம் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆளா பூந்து எப்படி இஸ்லாமியர்களை வழிகெடுக்கிறது என்ற திட்டத்தை முதல் ஆரம்பித்து வைத்த இந்த ஷியாக்குடைய முதல் தந்தை அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இவன் இஸ்லாமாக மாறி நடித்து இஸ்லாத்துக்குள் பிளவுகளை ஏற்படுத்தினான். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா எப்படி சமூகத்துக்குள்ள ஃபித்னாவை ஃபர்ஸ்டுக்கு விதைத்தான் என்றால், ஃபர்ஸ்டா சொன்னவன் இந்த அஹ்லுல் பைத்தை நம்ம நேசிக்கோடும், இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரைக்கு வரணும். இது பிழையா சரியா சொல்லுங்க பாப்போம். இது சரிதானது? இது யாருக்காவது பிளந்து விளங்குதா? இது ஆட்சி அது ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை அப்படியே என்ன செய்யணும்? இந்த ஆட்சியை எடுக்கணும். என்ன இருக்கு? தப்பு ஒன்றும் இல்லையே. அஹ்லுல் பைத்தை நேசிக்கணும். இதுல என்ன இருக்குது? நாங்க அஹ்லுல் பைத்துக்கு எதிரானவர்களா? இல்லையே. நாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், ஹசன், ஹுசைன், அலி ரலியல்லாஹு அவர்கள் யாரையும் நாங்க நேசிக்கலையா? நேசிக்கிறோமே. அவங்களோட எங்களுக்கு என்ன கோபமா? இல்லையே. உங்களை விடவும் அஹ்லுல் பைத்தை நாங்க நேசிக்கிறோம். அஹ்லுல் பைத்துன்னா என்னன்னு பின்னால சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. இவன் என்ன செஞ்சான் என்றால், இந்த இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்ன செய்யணும்? இதுக்குள்ள வரணும். நமக்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட
கலிமா, தொழுக, நோம்பு, சதகா, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று வித்தியாசம். நம்ம எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோமோ, அதுல ஷியாக்கள்ல உள்ள ஒரு பிரிவு லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அலியும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு கூட்டம் போகும். இன்னும் ஒரு சாரார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான், ஆனாலும் வசியத்து செய்யப்பட்ட முதலாவது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்கள். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹலீஃபா தான். எத்தனாவது ஹலீஃபா? 4வது ஹலீஃபா நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரினால் வசியத்து செய்யப்பட்ட ஒரு ஹலீஃபா இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள். இந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த அபூபக்கரும் இந்த உமரும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் 2 பேரும் சதி செய்து மறைத்து அவர்கள் ஆட்சியை எடுத்துக் கொண்டார்கள். எனவே இதற்கு எதிராக இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரச்சார பணியை மேற்கொண்டு அதுல 2 குழுக்களாக பிரிந்ததுதான் இந்த ஷியா சுன்னி என்று சொல்லுகின்ற 2 பிரிவு. இன்றைக்கு உலக வரலாற்றிலையும் 2 பேர் தான். ஒன்று ஷியா முஸ்லிம், சுன்னி முஸ்லிம். நம்ம சொல்றோம் ஷியா முஸ்லிம் அல்ல, ஏன்னா அவங்க முஸ்லிம்களுடைய ஒரு ஒரு ஆரம்பம் அல்ல, அவங்களோட சிந்தனை வேற. இதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில இந்த போராக்கள் வராங்க. இந்த கொழும்புல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த போராக்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு என்ன செய்யும், அவங்களோட கூத்துக்கள் அரச அங்கீகாரத்தோடு இந்த நாட்டில் நடக்கும். ஆனா போராக்களை பொறுத்த மட்டும் அவங்க பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, ஷியா மதத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. போராக்களுடைய தலைமையகம் குஜராத். போராக்களுடைய சிந்தனை எல்லாம் என்னன்னா பிசினஸ். அவங்களோட பிசினஸ்ல தான் அவங்களோட சிந்தனை எல்லாம் இருக்கு. அவன் போராவுடைய ஷியாவுடைய அந்த தலைவர் வந்துகிட்டு நீங்க உங்களோட பொருளாதாரத்துல 5ல் 1 வியாபாரத்துல எனக்கு தரணும்னு கேட்டிருக்கிறார். அவர் தான் இந்த பெப்சி, கோகோ கோலா கம்பெனிகளுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பொருளாதாரத்துல ஒன்றாக இருந்து அவங்க வசதி வாய்ப்புகளோடு இருந்து அவங்களுக்குள்ள திருமணம் முடித்து அவங்க பெருசா இந்த பிரச்சாரத்துல ஈடுபட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஆக கூடுதலாக இலங்கை, இந்தியா 2ம் தமிழ் பேசக்கூடிய நாடு. இந்த நாட்டில ஷியாக்கள் ஆக கூட எங்கன்னு கேட்டால் இந்தியாவுல, ஆக குறைய எங்கன்னு கேட்டால் இலங்கை திருநாட்டு. ஆனா அரசியல் பலத்தோடு ஆக கூடுதலான பலம் உள்ளவர்கள் எங்கன்னு கேட்டா ஸ்ரீலங்காவுல, அரசியல் பலம் ஆக குறைந்தவர்கள் எங்கன்னு கேட்டா இந்தியாவுல. இந்த நாட்டில ஷியாக்கள் எந்த ஒரு வேலையை செய்கின்றாலும் ஒரு பார்லமென்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் எதன் ஊடாகையாவது அவங்க உறுதியான ஒரு இடத்தை பெற்றுக் கொள்வாங்க. நம்மட ஒரு தௌஹீத் பள்ளி வாசலை பதிவு செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த வக்ஃப் போர்ட்ல போய் அல்லது வேற வேற இடங்கள்ல போய் நம்மட தௌஹீத் பள்ளி வாசலை ரிஜிஸ்டர் பண்றது பெரிய கஷ்டம். அதுல வக்ஃப் போர்ட் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கு பக்கத்துல உள்ள பள்ளிவாசலுடைய கடிதம் வேணும். அடே அந்த பள்ளிவாசலுக்கு எங்களுக்கும் சரிப்பட்டு வரான்னுதான் நாங்க வேறையா ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம். அவ எங்களுக்கு போய் அவங்கள்ட்ட கடிதம் தாண்டா எப்படி தரப்போறான்? அவன் தரமாட்டான். ஆனா வக்ஃப் போர்ட்ல அப்படி போட்டு வச்சிருக்கான் கடிதம் தாண்டு. ஆனா இலங்கையில முஸ்தபா யூனிவர்சிட்டி ஒன்று கட்டுகிற அளவுக்கு அவங்க பெரிய பலம் உள்ளவங்க. ரச்சிதான ஜெயந்தியாவுல ஹிஸ்புல்லா ஒரு யூனிவர்சிட்டி கட்டி கடந்த கால பிரச்சனையில அதுக்குள்ள உள்ள எல்லா சாமான்களையும் அடிச்சு உடைச்சு எடுத்துட்டு போய் அதை துறக்குறதுக்கு பட்டபாடு பெரும்பாடு. ஆனா ஷியாக்களுடைய யூனிவர்சிட்டி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இலங்கையில ஷியாக்களுக்கு மதரசா இருக்குது. இந்த நாட்டுல அவரோட வளர்ச்சி, அந்த மதரசாவுல இருந்து 100க்கும் மேற்பட்ட மௌலவிமார்கள் வெளியாக இருக்கிறாங்க. இந்த நாட்டில பெண்கள் மதரசா ஷியாக்களுக்கு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மௌலவியாக்கள் வெளியாக இருக்கிறாங்க. இந்த நாட்டில ஷியாக்களுக்கு என்று தனி அச்சகம் இருக்குது, நூல் அச்சகம் இருக்குது. இந்த நாட்டில அவங்களோட புத்தகங்கள் தனி ஃப்ரீ இஷ்யூ, சும்மா நீங்க வேணும்னா சும்மா தந்துருவாங்க. கர்பலாவின் கண்ணீர் துளிகள், ஹுசைன் ரதாவுடைய வரலாறு, ஃபாத்திமத்து ஜஹ்ரா, பாலியலும் பருவ வயதும், இதெல்லாம் ஷியாக்களுடைய புத்தகங்கள். என்ன சொல்ல வாரன் என்றால் ஷியாக்கள் மிக மிக தீவிரமாக நம்மட நாட்டில அரசியல் அங்கீகாரத்தோடு வளர்ந்துட்டு வராங்க. இதை பத்தி அறிவு வைஃபுக்கும் இல்ல, நம்மளுக்கும் இல்ல, பிள்ளைக்கும் இல்ல. பிள்ளை படிக்க போறாங்க, அவங்க ஸ்கூலுக்குள்ள வராங்க, அவங்க கட்டுரை போட்டு என்று மீலாது நபியுடைய காலத்துல உருவாகுவாங்க.
அவங்க ஹுப்பு தரீக்கத்துக்குள்ளால வேலை செய்கிற பாட்டி தான் இந்த ஷியா. இந்த தரீக்காக்காராக்களுக்கும் தௌஹீது எதிரி தான், ஷியாக்காரனுக்கும் தௌஹீதுக்காரன் எதிரி தான். அப்ப என்ன எதிரியும் ஒன்று சேர்ந்தா நம்மள கூட எதிர்ப்பாங்க. இந்த தரீக்கத்துக்காராக்களுக்கு விஷயம் தெரியாம ஷியாக்களை வளர்த்துட்டாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த மௌலிது, இந்த ஹத்தமுல் குர்ஆன், இன்றைக்கு மிராவுடையில ஒரு இடத்துல ஹத்துமுல் குர்ஆன் என்று குமைனியுடைய பேரால ஓதப்பட்டு அன்றைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அத மஜ்லிஸ் ஒன்று நடக்குது. குமைனி துவா என்ற ஒரு துவா ஓதப்படுகிறது, இன்றைக்கு ஓதப்படுகிறது. இதெல்லாம் கற்பனையில அல்ல, ஆதாரத்தோட சொல்றேன். ஆனா எங்கட சமூகத்துக்கு இதை பத்தி பேசுறதுக்கும் பயம், பேசினா கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத ஒரு நிலைமை. இன்னைக்கு நீங்க பேஸ்புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷியாக்களுடைய சிந்தனை சுபஹானல்லாஹ். ஒரு காலத்துல நாங்க ஷியா இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் பேஸ்புக்ல நான் ஷியா தான் அப்படின்னு பச்சையா எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, சிரியா, பலஸ்தீன் இந்த யுத்தம், இப்ப நடக்கிற இந்த ஈரானுடைய இந்த போராட்டம். ஷியாக்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டவன் அபு லுலு அல் மஜூசி என்பவனை இன்றைக்கும் ஷியாக்கள் இந்த மார்க்கத்துடைய ஒரு ஷுஜாஉத்தீன், இந்த மார்க்கத்தின் வீரன் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு வருஷத்திலையும் அவங்க அவன் கபரடியில போய் அதை ஒரு பெரிய ஒரு விழாக்கோலமாக எடுத்து, அதை ஈரான்ல உள்ள காஷான் என்று சொல்லுகிற பகுதியில் அவன் கபர் இருக்குது, அந்த இடத்துல போய் அவன் ஷுஜாஉத்தீன் என்ற ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்து அவனை வாழ்த்தி அவனுக்கு நன்மை வேண்டும் என்றும் இந்த உமருக்கு கேவலம் வர வேண்டும் என்றும் நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு கூட இந்த ஷியாக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, நமக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் இந்த ஷியாக்கள். அபூபக்கர் அவர்களை சபிக்கிறாங்க, உமர் அவர்கள் ஏன் சபிக்கணும்? அலி அவர்களுக்கு வர வேண்டிய நுபுவத்தை கொடுக்காமல் விட்டு விட்டார் என்பதற்காக இன்றைக்கும் சபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையிலே ஷியாக்காரன் போய் இந்துவான். இலங்கையில இருந்து லோயர்மார், ஜிஎஸ்மார் ஈரானுக்கு அழைச்சிட்டு போய் இந்த நாட்டில் எங்களை பத்திய மோசமான பிரச்சாரம் செய்யப்படுது பாருங்க, எங்கள்கிட்ட அப்படி ஒன்றுமில்லைன்னு காட்டுறாங்க. அங்க போனா நம்ம ஓதுற குர்ஆன் தான் இருக்கு, உண்மையிலேயே நம்ம ஓதுற குர்ஆனை வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு எண்ணம் என்னென்றால், இந்த குர்ஆனில் நிறைய சூறாக்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்அப், ஃபாத்திமா, அலி அவர்கள் பற்றிய வசியத்து நிறைந்த ஆயத்துக்களை இந்த அபூபக்கர், இந்த உமர் குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கோடு இன்றைக்கும் ஷியாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க நல்லவனா தெரியும். இன்றைக்கும் முத்துவா என்று சொல்லுகிற ஒரு விபச்சாரம் அது அவங்கள்ட்ட இருக்கு. இதை நீங்க பேசுனீங்கடா, முத்துவா இஸ்லாத்துல ரசூல் ஆரம்பத்துல கடமை இருக்கு, ரசூலா தடுக்கல. நம்ம எல்லாம் கேட்டானே, ஓ முத்துவா என்பதை ரசூல் ஆரம்பத்துல வச்சிருந்தாங்க, பின்னால தடுத்தாங்கன்னு. ஷியாக்காராக்கள் கேட்பாங்க, முத்துவா ஆரம்பத்துல ரசூலாவுடைய காலத்துல இருந்துச்சா இல்லையா? நீங்க என்ன சொல்லணும்? பதில் இருந்துச்சு. அப்ப நீங்க முத்துவாவை இப்ப விபச்சாரம், அப்ப ரசூலுல்லா விபச்சாரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு அர்த்தமா? கேள்வி, பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்றேன்? வாயை பத்திட்டு போகும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த முத்துவா என்பது வேறு, இன்றைக்கு ஷியாக்கள்கிட்ட இருக்கிற முத்துவா என்பது வேறு. எங்களோட சமூகத்துக்கு இது தெரியாது. இது ரெண்டையும் சொல்லி போட்டு குழப்பிட்டோன்னு நீங்க சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது மௌலவி. அவங்கள்ட்ட இன்னும் ஒரு பிரதானமான அகீதாவும் இருக்கு. என்னன்னு கேட்டா தக்கியா. எல்லா ஷியாக்காரனும் தப்புறத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம் தக்கியா. தக்கியா யாரிடத்தில் இல்லையோ அவன்கிட்ட ஈமான் கிடையாது. தொழுகையை விடவும் தக்கியா மிக பிரதானமானது. தக்கியாண்டா இஸ்லாத்துக்காக வேண்டி போய் சொல்லலாம், வேற எதிலையும் போய் சொல்லக்கூடாது. இஸ்லாத்துக்காக போய் சொல்லலாம், வேற எதிலையும் போய் சொல்லக்கூடாது. நீ ஆயிஷா அவர்கள் விபச்சாரின்னு சொன்னியா? அவன் சொல்லிருப்பான், நான் சொல்லலையே. சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்றனே. இதுதான் தக்கியா. மார்க்கத்துக்காக தக்கியா, இடத்துக்கு ஏற்றாப்போல் நடந்து கொள்வது மிக பிரதானமான ஒன்று என்பது ஷியாக்களுடைய அகீதாவில் மிக பிரதானமான ஒன்று என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷியாக்களுடைய தக்கியா அவங்களோட நூல்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க, அதை அவங்களே எழுதி வைத்து அவங்களே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இது நம்மட புதிய கட்டு கதைகள் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, யாருமே நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது ஷியாக்கள் ஊடாக இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்பதை என்ன செய்யணும், நானும் நீங்களும்
மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தக்கியாவை பத்தி உசூலுல் காஃபி என்று சொல்லுகிற அவங்கட புத்தகம், நமக்கிட்ட புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா என்ற குர்ஆனுக்கு அடுத்ததான நூல்களை சொன்னா இந்த நூல்களை தான் சொல்லுவோம். ஷியாக்கள்கிட்ட குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட காஃபி, வாஃபி என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணியமான 8 கிரந்தங்கள் இருக்கிறது. அதுதான் குர்ஆனை விட ஃபர்ஸ்ட் என்று அவங்க நம்புறாங்க. இந்த ஷியாக்களை வரலாற படிச்சு கொள்ளோடும். இது ஷியாக்களாக போயிடும் தலைப்பு. இந்த ஷியாக்களுடைய வரலாறு தெரிந்தவர்கள் யாரும் இன்றைக்கு நடக்கிற இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போராட்டத்தில் யாரும் அளவு கடந்து புகழ்ந்திட மாட்டாங்க. வரலாறு தெரியாதவனுடைய விளைவு இன்றைக்கு யாரையோ குறிவைத்து ஏசுவதை போல நினைத்து நம்மட அக்கீதாவுக்கு முரணான காரியத்தில் நம்ம இறங்குறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர் சமூகமும் இந்த ஃபேஸ்புக் போராளிகளும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஷியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கராமித்தியா என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி நிறைந்த காலத்தில் காபாவுலே உள்ள ஹஜருல் அஸ்வதை களவெடுத்து 22 வருஷங்கள் தனக்குள் வைத்துக் கொண்டு அந்த கல்லை துண்டு துண்டாக உடைத்து கடல்களில் வீசியவர்கள் இந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் மறந்துவிடக் கூடாது. அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் ஒவ்வொரு நாளும் சபிக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள் என்பதை இளைஞர்களும் யுவதிகளும் ஃபேஸ்புக் போராளிகளும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆனில் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். அதிலே அலிவுடைய வசியத்து சம்பந்தமாக, ஃபாத்திமாவுடைய விஷயங்கள் சம்பந்தமாக உள்ள சூறாக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுடைய எண்ணம். இன்றைக்கும் ஷியாக்களிடத்தில் இருக்கக்கூடியது தக்கியா என்ற கொள்கை. உங்களோடு பேசுகிற போது நல்ல விதத்தில் பேசுவார்கள், ஆனால் மார்க்கத்தில் பொய் சொல்லுவது அது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான கடமை. யாரிடத்தில் தக்கியா இல்லையோ அவன் காபிராகி விட்டான் என்று உசூலுல் காஃபியிலே அவர்கள் சொல்லுவதையும், தக்கியாவை விட்டவன் அமலை விட்டவன் ஆவான் என்று ரிசாயிலு ஷியா என்று சொல்லுகிற புத்தகத்தில் அவர்கள் சொல்லுவதையும் இளைஞர் சமூகம் மறந்து விடக்கூடாது. பலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுறாங்க, உயிர் நீத்து இருக்கிறாங்க. வேதனையா இல்லையா? வல்லாஹி வேதனை. அவர்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்காக போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதை எதிர்த்து எந்த ஒரு காபிரான மனிதன் ஷியாக்களை, இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு காபிரும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுத்தால் நாம் ஆதரிப்போம். அந்த வகையில ஈரானும் குரல் கொடுக்குதா, ஈராக்கு குரல் கொடுக்குதா, நம்ம ஆதரிப்போம். ஆனால் அளவு கடந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக்குல அல்லது யூடியூப்ல அல்லது டிக்டாக்ல அந்த ஷியா இமாமை கொண்டு வந்து ஒரு விகாரமான ஒரு தோட்டத்தை பயன்படுத்தி அவர் அப்படி போராடுற மாதிரி, இப்படி போராடுற மாதிரி, கொல்ற மாதிரி, வெட்டுற மாதிரி, அவங்க தான் எங்களுடைய இமாம்கள் மாதிரி இன்றைய கற்பனை உலகத்தில் வாழுகின்ற இந்த இளைஞர் சமூகம் அகீதாவுக்கு முரணாக நடக்கிறீர்கள் என்பதை யாருமே மறந்து விடாதீர்கள். யாருமே மறந்து விடாதீர்கள். ஷியாக்களை பத்தி படிக்கணுமாக இருந்தால் இலங்கையில மட்டும் அவர்களுடைய நிறுவனங்கள், அவர்களுடைய மதரசாக்கள், அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய ஆளுங்கள் சர்வ சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஷியாக்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்லையும் நேரடியாகவும் நாங்க ஷியாக்கள் தான் என்ற பெயர்களை சொல்லுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது, யாருமே மறந்துவிடக்கூடாது. எங்கட தொழுக, நோம்பு, சதக்கா, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற இபாதத்துக்கள் இருப்பதை போல அவங்கள்ட்ட இன்னும் ஒன்றுக்கு அல் விலாயத். விலாயத் என்பது ஆட்சி அதிகாரம் யாருக்கு வரணும்? இவங்களுக்கு வரணும். அதே போல ஒரு 2 செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த நேரத்தில் பெருமதி என்பதற்காக. அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடியவங்க நம்ம யாரை நினைப்போம்? நம்ம அஹ்லுல் பைத்னா என்ன? ஒரு வீட்டின் குடும்பத்தார், அதான் அஹ்லுல் பைத். ஷியாக்கள்கிட்ட உள்ள அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ், அலி அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு. இந்த 5 பேரையும் தவிர வேற யாருமே அவங்கள்ட்ட அஹ்லுல் பைத் இல்லை. நம்ம என்ன சொல்றோம் என்றால், அஹ்லுல் பைத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது, அதுக்கு பிறகு வர வேண்டியது உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள். எந்த ஒரு மனைவியையும் ஷியாக்கள் அஹ்லுல் பைத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தானா பிள்ளை? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல 4 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா? ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் அஹ்லுல் பைத்துல சேர்க்கிறல ஏன் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்க 2 பிள்ளையும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷியாக்களுடைய எதிரிகளே. அதனால இந்த 2 பேரையும் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, அஹ்லுல் பைத்துல சேர்க்க மாட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை சேர்க்க மாட்டாங்க.
ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்தாகிய பிள்ளைகள் காசிம், அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைகள் சேர்க்க மாட்டாங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற அஹ்லுல் பைத் வேஷம், கோஷம். இதை போட்டுக்கிட்டு இந்த போஸ்டரை ஒட்டிக்கிட்டு தான் இந்த பிதஅத்துக்குள்ளால, இந்த தரீக்கத்துக்குள்ளால, இந்த நாட்டின் போராட்டத்துக்குள்ளால, பலஸ்தீனத்துக்குள்ளால இன்றைக்கு இளைஞர்களுடைய சிந்தனைகளில் இந்த ஷியாக்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எந்த ஒரு ஈரானிய புரட்சி, நான் நினைக்கிறேன் 1973ஆம் ஆண்டு குமைனியுடைய புரட்சி ஈரானில் நடக்குது. அந்த புரட்சிக்கு பிறகு ஷியாக்குடைய மிக பலமான வளர்ச்சி முழு உலகத்திலும் இருந்திருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. இலங்கையிலையும் அந்த நாசமான புரட்சியை இஸ்லாமிய புரட்சி என்று எத்தனையோ இயக்கவாதிகள் இந்த கொடிகட்டி பறத்துட்டாங்க. இன்றைக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வளர்ந்து போய் விரிந்து போய் இருக்கிறாங்க. அடக்க முடியாத ஒரு இடத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் சோர்ந்து போய் இருக்கிறது. கர்பலா தினம் இன்றைக்கு நாளைக்கு நடைபெறுகிற இந்த கர்பலா தினத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. நான் கேட்கிறேன், கர்பலா தினம் என்பது ஹசன் ரவும் கொல்லத்தானே பட்டாங்க, அலி ரவும் கொல்லப்பட்டாங்களே, ஏன் ஹசன் அவர்களுக்கு ஹுசைன் அவர்களுக்கு ஒரு கர்பலா தினம் வைக்க கூடாது? கர்பலா தினம் என்ற ஒரு தினத்தை உருவாக்கி தனக்கு தானே அடித்துக் கொண்டு துக்கங்களை அவர்கள் அனுஷ்டி கொண்டு வாழ்றாங்க. என்ன காரணம் என்றால் அதுல ஒரு உண்மையும் இருக்கு. அவங்கட பக்கத்தால தான் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அந்த ஷியாக்கள். அதனால அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்களே என்ன செய்யறாங்க? உலகத்துல பரிகாரம் தேடிக்கொள்றாங்க என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்மளும் ஹுசைன் அவர்களை நேசிக்கிறோம், ஹசன் அவர்களை நேசிக்கிறோம். ஆனா ஹுசைன் அவர்கள் மக்காவுல இருந்த நேரம் கூஃபாவுல உள்ள 1200 மக்கள் சேர்ந்து 12,000 மக்கள் சேர்ந்து வாங்க உங்களுக்கு நாங்க பையத் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூப்பிட்ட நேரத்துல பெரும் சஹாபாக்கள் ஹுசைன் அவர்கிட்ட வந்து போகாதங்க, உங்களோட நானாவுக்கு உங்களோட நானா ஹசன் அவர்களுக்கு செய்த மாதிரி உங்களோட வாப்பா அலி அவர்களுக்கு செய்த மாதிரி நடந்துடும் அப்படின்னு தடுத்தாங்க. ஆனா வீர பரம்பரையில் வந்த ஒரு சிங்கம் அல்லவா அது ஹுசைன் அவர்கள். இல்ல, நான் போவேன், என்னை நம்பி 12,000 மக்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஹுசைன் அவர்கள் போனாங்க. போன இடத்துல தான் இடையில வைத்து என்ன செய்தார்கள்? அவர்களும் அவருடைய குடும்பமும் கொல்லப்பட்டது. இன்னும் ஒன்று, ஹுசைன் ரதி அவர்கள் ஈரானிய பெண்ணையும் ஒருவரை திருமணம் செய்திருந்தால் அதனாலதான் ஈரானுக்கும் ஹுசைன் அவர்களுக்கும் ஈராக்குக்கும் ஹுசைன் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. இதுதான் கர்பலாவுடைய ஒரு சுருக்க பார்வை. ஆனா ஷியாக்களை பத்தி நம்ம நிறைய படிக்கணும். அவங்களோட புத்தகங்கள், அவங்களோட யூனிவர்சிட்டிகள், அவங்களோட நிறுவனங்கள், அவங்களோட கொள்கைகள், அவங்களோட குர்ஆன், அவங்களோட சுன்னா, அவங்களோட கிதாபுகள், அவங்களோட ஹதீத் கிரந்தங்கள் என்ன என்பதை நம்ம படிச்சு நம்மளோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலண்டா எதிர்காலத்துல இது பெரியோரு பாதிப்பா வந்துடும். இந்த சிந்தனையில சரிதான் என்று உங்களோட பிள்ளைக்கு பட்டுட்டும் என்றால் அதற்கு பிறகு அழிப்பதும் இல்லை, ஆபத்தானது என்பதை அறிந்து கொண்டு ஃபேஸ்புக் போராளிகளும் இதை புரிந்து கொண்டு ஷியாக்களை ஆதரிக்கிறோம் என்ற பேர்வை இல்லை, அகீதாவுக்கு எதிராக நடந்து விடாமல் அக்கீதாவுக்குள்ள நின்றன செய்வோம். அதை பார்க்கக்கூடிய ஒரு தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் இந்த பூமியில் வாழுகிற போது நல்லவர்களாக வாழ்ந்து அக்கீதாவை அறிந்து தெரிந்து இந்த ஷியாக்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அல் குர்ஆனும் சுன்னாவும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்வதற்கான ஒரு நல்ல போராட்டத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியை ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.